சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஸ்டாலின் அவர்களும் சொல்லிட்டாருல, ஆட்சியில பங்கெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. எப்படி கலைஞர் சொல்றாரோ அது மாதிரி இவர் ஒரு ஸ்டாண்ட்ல சொல்லிட்டாரு, டைரக்டாவே சொல்லிட்டாரு. ஆனாலும் அதற்கு எதிர்வினையா காங்கிரஸ் இன்னும் ஒரு முடிவு எடுக்காம அவங்களும் நிக்கிறாங்களே. அதனாலதான் எனக்கு அந்த சந்தேகம் வருது. அவர் முற்றுப்புள்ளி வச்ச பிறகு, திமுக தலைவர் முற்றுப்புள்ளி வச்ச பிறகு அதுக்கு தொடர்புள்ளி போட முடியாது இல்லையா? ஸோ ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு கிடையாது, அதோட வேலை முடிஞ்சது. ஆனா நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேட்டியில அது எங்களோட தொண்டர்களின் விருப்பம், அது நாங்க கேட்கத்தானே செய்வோம் அப்படின்றாரு. தொண்டர்களின் விருப்பம் என்ன? 63 சீட்டு வாங்கினீங்க, அடுத்த தேர்தலில் 63 கேட்டீங்க, கொடுக்கல, 41 குறைஞ்சது. அதுக்கடுத்த தேர்தல், இந்த போன தேர்தலில் 41 கேட்டாங்க. யாரு? இந்த கிரிசோடங்கிற இடத்துல தினேஷ் குண்டுராவ் வந்தாரு, கர்நாடக முதலமைச்சரோட முன்னாள் முதலமைச்சரோட மகன், பெரிய போஸ்ட். நம்ம செல்வ பிறந்த இடத்துல யார் இருந்தா? KS அழகிரி இருந்தாரு. 41 எங்களுக்கு கொடுக்கணுங்க, போன தடவை 41 கொடுத்துருக்கீங்கன்னு இழுன்னு இழுத்தாங்க. 21ல கடைசியில் 25 தான் அப்படின்னு முடிவாச்சு. 25 முடிவாகிறதுக்கு முன்னாடி திமுக ஆஃபர் எவ்வளவு? 18. அப்படியே பையன் கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றி கொண்டு வர்றதுதான். 25ஓட பிறகு காங்கிரஸ் கட்சி அமைதியாச்சு. இந்த இப்போ ராஜ்யசபா தேர்தல், இந்த இப்போ வரிசையா டெல்லியில முகாமிடுறாங்க. செல்வ பிறந்தகை வந்து இவருக்காக லாபி பண்றாரு, நம்ம பீட்டர் அல்போன்ஸுக்காக லாபி பண்றாரு, தங்கபாலு தனக்கு தானே லாபி பண்றாரு. அங்க ஏகப்பட்ட பேரு அந்த சிங்கிள் ராஜ்யசபா சீட்டுக்கு முட்டி மோதுறாங்க. கொடுப்பாங்களான்னு தெரியாது. அவங்க 28 தான் சொல்லிட்டு இருக்காங்க திமுக. இப்ப 27+2 அப்படின்னு இப்ப தகவல் எல்லாம் வருதே சார், அது உண்மையா? என்னமோ அதுல நம்பிக்கை இல்லை. என்ன காரணம்னா, பிராட்டியில போன 2021 திமுக அணியில கூடுதல் கட்சிங்க. இப்போ உதாரணமா தேமுதிகவும் எம்என்எம்மும் சேர்ந்தா ஒரு 8 சீட்டு அதுல காலி ஆயிருங்களே, குறைஞ்சது. அப்புறம் 2 சீட்டு கட்சி நிறைய வருது, 1 சீட்டு கட்சி வருது. கண்ணுக்கு தெரிஞ்சு 2021க்கும் இப்பவும் இடையில வந்து 15 சீட்டுக்கு மேல வந்து குறையுது, வாஸ்தவமாவே குறையுது. இப்போ 170 இடத்துலயாவது திமுக, அதாவது உதயசூரியன் போட்டியிடணும் அப்படின்னா 175 அவங்க பிக்ஸ் பண்ணுவாங்க, 170வது திமுக நிக்கணும், இல்ல 180 பிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ மிச்சம் இவ்வளவுதானே இருக்கு. 180ல உதயசூரியன் நின்னா 54 தொகுதி தாங்க மிச்சம் இருக்கு. காங்கிரஸே பல்கா வந்து 28 எடுத்துட்டு போனா மற்றவங்களுக்கு இடமே கிடையாது. அதனாலதான் அவங்க வந்து முதலையே வந்து முஸ்லீம் லீகோட பேச்சுவார்த்தை நடத்தும்போது இந்த மேட்டரை கசிய விட்டாங்க. ஐயா எல்லாரும் குறைச்சிக்குங்க ஐயா, ஆள் ஜாஸ்தியா இருக்கு, கல்யாண வீடு மாதிரிங்க. நம்ம சமைச்சு வச்சுட்டோங்க, 200 பேருக்கு பிளான் பண்ணோம், திடீர்னு 225 பேர் வந்துட்டாங்க. என்ன பண்ணுவோம்? சாம்பார்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம், ரசத்துல தண்ணி ஊற்றுவோம். அதுக்கும் முடியலன்னா கொஞ்சம் குறைச்சு வைப்பாமோ, தானே சொல்லுவோம். அதே நிலைமை தாங்க, கூட்டணியே அப்படிதான். மேகங்கள் திரண்டு மழை பொழிவதில்ல, காகங்கள் கூடி பங்கிட்டுக் கொள்வது. அப்ப எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணணும். காங்கிரஸ் அட்ஜஸ்ட் பண்ணுமா வேண்டாமா? சரி, இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறா காங்கிரஸ் அட்ஜஸ்ட் பண்ணணுமா வேண்டாமான்னு இப்படியே இது போகுமா சார்? இது ஏதாவது ஒரு புள்ளியில வந்து ஒண்ணு விஜய் பக்கம் காங்கிரஸ் போகுதா, இல்ல இருக்கிற சீட்டு இதுதான் இவ்வளவு சீட்டு அப்படின்னு சொல்லி திமுக கூட்டணிக்குள்ளேயே அடைச்சிடுறாங்களா? இந்த முடிவுக்கு எப்ப வரும்? ஏன்னா மார்ச் 1 முதலமைச்சர் பிறந்த நாள், மார்ச் 5 ராகுல் காந்தி வர்றது உறுதி அப்படின்னா நாளை கழிச்சுக்குள்ள முடிஞ்சா தானே அது சரியா வரும். அதாவதுங்க, காங்கிரஸ்ல இருக்கிற ஒரு குரூப்புக்கு விஜய் பேர்லயும் நம்பிக்கை இல்லை. சிட்டிங் எம்எல்ஏ எல்லாம் திமுக கூட்டணி வேணும்னு நினைக்கிறாங்க. ஒரு குரூப் ஏன் விஜய் நம்பல அப்படின்னா, அவங்க எல்லாம் கிளைமாக்ஸ்ல சீனையே மாத்துறவங்க. சினிமானாலே கடைசி நேரத்துல கிளைமாக்ஸ்ல போய் சீனை மாத்திடுவான். ஷூட்டே முடிச்சிருக்கோம், இந்த கிளைமாக்ஸ் சரியா வராதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி மாத்திடுவாங்க. ஒருத்தரை நம்பி அதுல போக முடியாதுங்க. திமுக அப்படி இல்லை, கட்சி. விஜய் காட்சி, 2 கடையில வித்தியாசம் இருக்கு. அவரை பார்த்து பேசவும் முடியாது. யாரை நம்பி பேசுறது? மாபெரும் ஓட்டு வங்கி வச்சிருக்கிற புஷி ஆனந்த், அதை விட அதிகமான ஓட்டு வங்கி வச்சிருக்கிற ஆதவ் அர்ஜுன், இவங்களெல்லாம் வச்சா பேச முடியும்? வேஸ்ட் வேல்யூ இருக்கிறது விஜய் மட்டும்தாங்க. அவர்கிட்ட பேசலாம்னா அதுக்கு ரூட்டே இல்லை. அப்ப எந்த நம்பிக்கையில ஒரு அகில இந்திய கட்சி போகும்? இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னாங்க, காங்கிரஸ் போனா விஜய்க்கு பிரச்சனை கூடங்க. சரி, விஜயோட அப்பீலே என்னங்க? அப்பீலே வந்து அவர் இது வரைக்கும் வராதவர், நான் வந்து புதிய ஆட்சி தரப்போறேன், எல்லா கட்சியும் ஊழல் கட்சி, ஃப்ரெஷ்னஸ் தானே அவர் அப்பீல். காங்கிரஸ் உள்ள சேர்த்தாருன்னா எல்லா கதையும் வரும்ல. அப்புறம் சசிகலா அவர்கள் அதை எப்படி நீங்க அந்த காம்பினேஷனுக்குள்ளே நம்ம கொண்டு வர முடியாது? எந்த காம்பினேஷனையும் விஜய் கட்சிக்குள்ள கொண்டு வரவே முடியாதுங்க. அதான் உண்மையான சிக்கல். விஜயகாந்த் அதே சிக்கலை ஃபேஸ் பண்ணவர் தானே.
சரி, நீங்க வந்து புதுசுன்னு சொல்லிட்டீங்க, அப்போ பழசெல்லாம் அட்மிட் பண்றீங்க. இப்ப செங்கோட்டையனுக்கு எதிராக வருதா வரலையா கான்ட்ரவர்சி? வரத்தானங்க செய்யும். அவர் ஒரு ஒரு சின்ன ஏரியால ஒதுங்கிடுறாரு, பிரச்சனை இல்லை. தமிழ்நாடு பூராவும் கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகணும் அப்படின்னா ஒரே வழி என்னன்னா, சசிகலாவை சேர்த்துக்கிறது, அப்புறம் வந்து காங்கிரஸை சேர்த்துக்கிறது, இதுதான். அப்ப சீமான் பெட்டரா தெரிவார்ல, எதுவா இருந்தாலும் பரவாயில்லைங்க, அவர் ஒரு 4 கொள்கையை சொல்லிட்டு 230 நாளே ஆளை நிறுத்தி தனியா பேசிட்டு இருக்காரு, எவ்வளவு ஓட்டு வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லைன்றாருல. சீமானை விட பெரிய ஃபேஸ் வேல்யூ உள்ள விஜய் வந்து அந்த முடிவு எடுக்கணும்ல. 230 நாள் நிக்கணும். நிக்கிறதுக்கு முடியுமானா முடியாது. இதான் ஒரு சிக்கல், விஜய்கிட்ட இருக்கிற சிக்கல் அதான். ஆழ கடலுக்கும் பேய்க்கு இடையில மாட்டின மாதிரி, டெவில் அண்ட் டீப் சி. பொலிட்டிக்கலா ரொம்ப கஷ்டங்க அது. 234 கேண்டிடேட் போட்டாருன்னு வைங்களேன், ஓட்டிங் பெர்சன்டேஜ்ங்கிறது அந்த ஒரு 10, 12, 15 அப்படி கிராஸ் பண்ணி போகலாம். காங்கிரஸ்க்கு விட்டு கொடுக்காரு 70 தொகுதி, டாக்டர் ராம்தாஸ்க்கு விட்டு கொடுக்காரு 20 தொகுதி, 90 போச்சு. சசிகலாமா விட்டு கொடுக்காரு 20 தொகுதி, 110 போச்சு. இன்னும் ஒரு கொஞ்சம் சின்ன சின்ன கட்சியெல்லாம் சேர்த்து ஒரு 130 போயிருச்சு அப்படின்னா விஜய்க்கே 100 தான் மிஞ்சம். சரி, விஜய் 130 வச்சுட்டு மற்றவங்களுக்கு பிரிச்சு கொடுக்காரு அப்படின்னா அந்த கட்சியில இருக்கிற ஆஸ்பிரண்ட் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் பூரா ஆஃப் ஆயிடுவான். திமுகவில் என்னங்க பிரச்சனை வரும்? திமுக காரனோட தொகுதியை எடுத்து காங்கிரஸ் கொடுத்தா திமுக வேலை பார்க்க மாட்டான். அதிமுக அதே பிரச்சனை தான். நீங்க எடுத்து கொடுத்து பாருங்க, செல்லூர் தொகுதி எடுத்து பிஜேபிக்கு கொடுத்து பாருங்க. திருப்பரங்குன்றம் ராஜன் செல்லப்பா கேட்காரு, சிட்டிங் எம்எல்ஏ, அதை எடுத்து பிஜேபி கொடுத்துட முடியுமா? கொடுத்தா வேலை பார்க்க மாட்டாங்க, அவ்வளவுதான், பிஜேபி தோத்து போயிடும். சரி, வேலை பார்க்கணும்லங்க உங்களுக்கு. கட்சியில சங்கரமணமானு கேட்கறாங்கல்ல, உண்மையிலே சங்கரமணம் கிடையாதுல்ல. ஒரு கட்சிங்கிறது பல்வேறு வகையான குழுக்களால் ஆனது. கோஷ்டிக்குள்ளேயே ஒருத்தன் டிக்கெட்டை வாங்கிட்டு வந்தா இன்னொரு கோஷ்டி காலி பண்ணி விடுது. நீங்க வேற இன்னொரு கட்சிக்காரனை வளர்த்து விட்டுருவாங்களா? நம்ம தொகுதிக்குள்ள இன்னொருத்த வளர்ந்து வந்து நமக்கே போட்டி ஆயிடுவானா? பாண்டியனாச்சி பழைய சபாநாயகர் சொல்லுவாரு, தம்பி நம்மளை எதிர்த்து எவன் தெரியுமா அடுத்த தேர்தலில் டிக்கெட் கேட்பான், இந்த தேர்தலில் நம்ம எவனை சீஃப் எலெக்ஷன் ஏஜென்டா போட்டிருக்கோனோ அவனை தான் அப்படிப்பாரு. இந்த தேர்தலில் எனக்கு சீஃப் எலெக்ஷன் ஏஜென்ட், அவன் அடுத்த தேர்தலில் எனக்கு எதிராக டிக்கெட் கேட்பான். ஏன்னா அவனுக்கு நேக் பூரா தெரியும். அதனால அவங்கள ரொம்ப கேர்ஃபுல்லா செலக்ட் பண்ணணும் பாரு. இதெல்லாம் பிராக்டிக்கல் பாயிண்ட். சரி சார், இந்த பிராக்டிக்கல் பாயிண்ட்ல இப்ப சசிகலா அவர்கள் வந்து சிறைக்கு சென்று வந்தவர் அப்படின்லாம் ஒரு அலிகேஷன் இருக்கு. விஜய் வந்து காம்பினேஷன்ல விஜயுடைய அந்த கூட்டணியில வந்தா இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் வரும் அப்படின்னா, இப்ப அவங்க அன்னைக்கு பேசினாங்கல்ல, அதுவே ஒரு சிம்பதியை கிரியேட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு இல்ல. ஏற்கனவே பேசின பேச்சா இருந்தாலும் இந்த பரோன்ல நான் வந்ததா இருக்கட்டும், நான் இங்க வந்திருந்தேன்னா என்னோட நிலைமை என்ன ஆயிருக்கும், உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சோ அடுத்த கட்டமா இந்த பெண் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட், அடுத்து இந்த தேர்தல் அரசியல்னு வரும்போது இதெல்லாம் மறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? அதாவது சிம்பதி ஆமா, தேர் ஓன் சப்போர்ட்டர்ஸ் தானே. சசிகலா அம்மாவுக்கு ஆதரவாளர் இருக்காங்க. நான் ஏற்கனவே ஒரு கணக்கு சொன்னேன் இல்லைங்களா, அவங்களுக்குள்ள தானே சிம்பதி கிரியேட் ஆகும். அவங்கள தாண்டி எப்படி சிம்பதி கிரியேட் ஆகும்? அது விஜய்க்கு அது உதவும்ல, விஜய்க்கு வந்தா உதவும்ல அது. அதாவது அந்த 20 தொகுதியில வந்து சசிகலா அம்மாவோட ஓட் பேங்க் விஜயோட ஓட் பேங்கோட சேரும். சரி, விஜய் வந்து எல்லா கட்சியோடையும் கூட்டணி வைக்கிறாருன்னு வைங்க, பிளஸ் பாயிண்ட் என்ன? ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸா அது தெரியும், ரைட்டா? இப்ப விஜய், டாக்டர் ராமதாஸ், அப்புறம் காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்தா சரியான போட்டி அப்படின்னு தோணுமா தோணாதா? தோணும். ஆனா ஜெயிக்கிறதுக்கான வழி என்னன்னு அடுத்தாப்புல பார்க்கணும்ல. வழி என்ன? உட்கட்சி அதிருப்தி. முதல்ல தாவேக்காக்குள்ள பயங்கரமான அதிருப்தி வரும். அப்ப ஏற்கனவே இப்போ வந்து பேட்டிகள் கொடுத்து வீராவேசமா பேசிட்டு இருக்கிற தம்பிமார்கள் எல்லாருமே ஆஃப் ஆயிடுவாங்க. ஏன்னா அவனுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ நான் எம்எல்ஏ ஆவாங்க, நான் வேட்பாளர், ஜெயிக்க மாட்டேன். ஆனா நான் வந்து உள்ளூர்ல தாவேக்காவோட வேட்பாளர்னு நான் சொல்லுவேன். அடுத்த தேர்தலில் எனக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும், நான் கவுன்சிலர் ஆவேன், இல்லை ஒன்றிய குழு தலைவர் ஆவேன், ஏதோ ஒரு கணக்கு இருக்கும் எனக்கு. ஆனா நான் எம்எல்ஏவே ஆகலை, நீங்க வேற கட்சியிலேருந்து வந்து என் தொகுதியில் எம்எல்ஏ வேட்பாளர் ஆயிட்டீங்க. இப்போ நான்லாம் உங்களுக்கு வேலை பார்த்துட்டே கிடக்கணும். அதெல்லாம் ஒரு பெரிய உளவியல் சிக்கலுங்க. நீங்க அது பிராக்டிக்கலா ஊருக்குள்ள இருந்து டிக்கெட் கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும். கலைஞர் அடுத்தடுத்த தேர்தல்னா சரி சார், அடுத்தடுத்த தேர்தல் எப்போ? ஒரு பெரிய கட்சி திமுகனா ஒரு பெரிய கட்சி, அதுல அந்த மாதிரி இவ்வளவு நாட்கள் கடந்து வந்துட்டாங்க, 50 வருஷம். இந்த அதிருப்தி திமுகலே இந்த பிரச்சனை இருக்கு. தாவேகா முதல் தேர்தல், தாவேகாவுக்கு முதல் தேர்தல் வெற்றி பெறணும், அந்த அந்த ஒரு வைப் இருக்குல்ல அவங்களுக்குள்ள.
வெற்றி பெறணும், நம்ம விஜயை வெற்றி பெற வைக்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த இடத்துல எல்லாரும் தப்புடுறீங்க. யாரையும் வெற்றி பெற வைக்கணுங்கிற வைபோர்டெல்லாம் கிடையாது. அதெல்லாம் எந்த காலம்? எங்க காலம்? இப்போ நான் ஜெயிக்கணும். அதுக்கு என்ன வழி? இந்த தலைவர் உதவுவாரா? உங்களை ஏங்க நான் தலைவரேன்னு கூப்பிடுறேன்? என்னையும் நீங்க ஜெயிக்க வச்சாதான். இல்லைன்னா எனக்கு நானே தலைவன். நான் எதுக்கு உங்களுக்கு வேலை பார்க்கணும்? என் கை காசெல்லாம் போடணுமா? அதுக்கு என் நேரத்தை செலவு பண்ணணுமா? வீட்டில் என்னைய கேட்பாங்கல்ல, அலைஞ்சியப்பா விஜய் விஜய்னு அலைஞ்சியப்பா, உனக்கு சீட்டே இல்லைன்ட்டாங்களே, திடீர்னு பார்த்தா நம்ம ஊர்ல வேற யாரெல்லாம் வந்து நிற்காங்க மகள சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அதெல்லாம் வேலைக்காகாதுங்க. இது மைனஸ் பாயிண்ட். இதை தாண்டி வரலாம் தலைவர்கள், வரக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனா அந்த தலைவருக்கான அணுகுமுறை விஜய்கிட்ட இல்லை. அதான் அதோட சிக்கல். இப்போ அண்ணா காலத்துல கூட்டணி திமுக எய்ம் பண்ண சீட்டு நிச்சயமா ராஜாஜிக்கோ மாப்போசிக்கோ ஏதோ ஒரு கட்சிக்கு போயிருக்கும், சிபிஐக்கோ சிபிஎம்க்கோ இல்லையா? ஆனா திமுக வேலை பார்த்துச்சு. அது 67, அந்த காலகட்டம் வேற. ஆனா அதுக்கு பின்னாடி இப்படி நிகழ்வுகள் இருக்கும். ஆனால் தலைவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, கட்சிக்காரனோட கட்சிக்காரனா இருப்பாங்க. அந்த இடம் விஜய்க்கு பெரிய மைனஸ் பாயிண்ட். அவர் கட்சிக்காரனோட கட்சிக்காரனா இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் சினிமா ஸ்டார், நம்மளால தான் இந்த கட்சிக்கு வேல்யூன்னு நினைக்கிறாரு. கட்சிக்கான உண்மையான வேல்யூ கொடுக்கறது யாருன்னு நான் எப்படி பார்க்கிறேன்னா, கட்சிக்காரன் தான் உண்மையான வேல்யூ தரான். கட்சிக்காரனை நம்பி தான் மக்களே ஓட்டு போடுறாங்க, விஜயை நம்பி இல்ல. அப்ப 2011 கணக்கு கூட இப்படிதானே? விஜயகாந்தும் அதிமுக ஜெயலலிதா அவர்களும் பொருந்தா கூட்டணி மாதிரி தானே இருந்தாங்க. ஆனாலும் வெற்றி வந்தது இல்ல. அதுவும் அந்த கால லிஸ்ட்லயா வெற்றி வந்தா 2வது மாசம் ஜெயலலிதா சட்டமன்றத்துல பேசின வீடியோ வைரலா ஓடிட்டு இருக்கு. இப்போ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் விஜயகாந்தோட கூட்டணி வச்சு, இவங்களுக்கு எல்லாம் தராதரமே தெரியல, கண்ணாபண்ணான்னு திட்டுறாங்க. அதெல்லாம் அப்புறம் சார், வெற்றி வந்து ஆட்சியில் அமர்ந்ததுக்கு அப்புறம் வர்ற பேச்சுக்கள் அதெல்லாம். அதாவது வெற்றிக்கான கணக்குக்கு நீங்க சொல்றதெல்லாம் சரியா வரும். அந்த இடத்துல விஜயகாந்தோட அனுபவம் 2006 தேர்தல், 2009 தேர்தல், 2011 தேர்தலில் கூட்டணி. விஜய்க்கான ஆரம்பம் 2026 தேர்தல், 2026 தேர்தலே கூட்டணி. ரெண்டுக்கு வித்தியாசம் இல்லையா? இல்ல, வித்தியாசம் இருந்தாலும் இப்ப இருக்கிற அவருக்கான அந்த ஒரு கூட்டம், அவருக்கான அந்த செல்வாக்கு அப்படிங்கிறதுல இது அடிபட்டு விஜய்க்கெல்லாம் எந்த செல்வாக்கும் கிடையாதுங்க. ஃபேஸ் வேல்யூ இருக்கு, ஸ்டார் வேல்யூ இருக்கு. செல்வாக்கெல்லாம் இனிமேல் தான் ப்ரூவ் பண்ணணும். 234 இருந்தா ஒரு பெர்சன்டேஜ் கூட கிடைக்கும். அதே 134 நின்னா எப்படி பெர்சன்டேஜ் வரும்? அதே பெர்சன்டேஜ் சொல்லுங்க. இப்போ ஒரு கணக்கு, 234 நிக்கிறாருங்க, 5.5 கோடி வாக்காளர்கள் வராங்க, ரஃபா 4.5 கோடி பதிவாகுது, 50 லட்சம் வாங்குறாருன்னு வச்சுங்க, மொத்தத்துல 1/2 கோடி வாக்கு வாங்குறாரு. 234 1/2 கோடி வாக்கு. 100 தொகுதியிலையோ 150 தொகுதியில 1/2 கோடி வராது இல்லைன்ற. அது எப்படி வரதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஆவரேஜ் எப்படிங்க குறையுது? இப்போ தேமுதிகவோட ஆவரேஜ் குறைஞ்சு போச்சுங்க, 0.5 தான். அதான ஆர்கியூமெண்ட். ஆனா அவங்களோட செல்வாக்குள்ள தொகுதியில 10,000 5,000 8,000 வாங்கியிருப்பாங்கல்ல, அது ஆவரேஜ் கணக்கில் பிரதிபலிக்காது. ஏன்னா நம்ம 234க்கு ஆவரேஜ் போடுறோம். வெயிட்டட் ஆவரேஜ் போட்டால் அது பிரதிபலிக்கும். அந்த சிஸ்டம் நம்ம கிட்ட கிடையாது. விஜய்க்கும் அதே ப்ராப்ளம் தான் வரும். திமுகவை பொறுத்த வரைக்குங்க, கட்டமைப்பு, பணபலம், அதிகார பலம், அப்புறம் ஸ்டாலின் முதலமைச்சரோட சாதனைகள். காங்கிரஸ், மன்மோகன் சிங்கோட காங்கிரஸ் ஆட்சி முடிஞ்சு போச்சு. இப்போ காங்கிரஸ் இங்க சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் பண்ணா பிஜேபி எதிர்ப்பு, அதை எடுத்துக்கிடலாம். அதுதான் திமுகவும் சொல்லும். ஆனா சாதனைன்னு என்ன சொல்லுவாங்கன்னு நான் கேட்கிறேன். தமிழ்நாடு அரசு சாதனை தானே சொல்லி நீங்க ஓட்டு கேட்க முடியும். சாதனைக்கு எதிராக ஒரு நிலைப்பாடு அதிமுக, ரைட்டு, அது பிரதான எதிர்கட்சி, சாதனைக்கு எதிராக சொல்லலாம், தப்பு கிடையாது. அப்போ காங்கிரஸோ மற்ற கட்சிகளோ திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க திமுக அரசோட சாதனைகளை தானே சொல்லணும். ஸ்டாலின் சாதனை தானே நீங்க சொல்ல முடியும். வேற வழி? இது இயல்பு தானே. மாநில கட்சிகளோட அப்போ உங்களுக்கு எப்படி அதிகாரத்துல பங்கு தருவாங்கன்ற இதுதான் அவங்க எடுத்துக்காட்டு சொல்றாங்களே சார். மத்த மாநிலங்கள்ல எல்லாம் அதிகாரத்தை அதுல எல்லாம் எப்படி தர்றாங்கன்னு தானே அவங்க எதிர்கேள்வியே எழுப்புறாங்க. மத்த மாநிலத்துல போய் நின்னுக்குங்க, அவ்வளவுதான். அப்ப கேரளால அதிகாரத்துல பங்கு தந்துருவீங்களா? திமுக இருக்குங்க, பாலக்காட்டுல இருக்கு, திருவனந்தபுரத்துல இருக்கு. 2 தொகுதியில 2ஓ 3ஓ விட்டு கொடுங்க, அதிகாரத்துல பங்கு கொடுங்க.
அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்கங்க. மாநில அரசியல்ங்கிறது வேற. மாநில அரசியல்ங்கிறது இப்படிதான். சில மாநிலங்கள்ல கூட்டணி அரசியல் இருக்கு, யாரும் இல்லைன்னு சொல்லல. தமிழ்நாட்டுல இல்ல, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் டைமா ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னா அது தேர்தலுக்கு பிறகு வேணா ட்ரை பண்ணுவாங்க. இப்பவுமே எதுக்கு ட்ரை பண்ணணும்ன்ற. சரி, நிறைவாக சார், இப்ப அதிமுக கூட்டணியில என்ன ஒரு பாதிப்பு ஏற்படும்? சசிகலா அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறோம் சரி, ஓபிஎஸ் அவர்களும் இப்ப பேசியிருக்கிறாரு. அப்ப இவங்களுடைய இந்த விஷயங்கள் அதிமுக கூட்டணியை எப்படி பாதிக்கும்? அது இப்ப ஏன்னா இதுல சார் இத இன்னொரு விஷயம் குறிப்பிட்டோம்னா, டிடிவி தினகரன் அவர்களும் சசிகலா அவர்களை சொல்ற சுயரூபம் வெளிப்படும் விரைவில். ஜெயலலிதா ஆட்சியை கொண்டு வருவேன்னு சொன்னவங்களுடைய சுயரூபம் எல்லாம் வெளிப்படும். 0.01% கூட அவங்களுக்கு செல்வாக்கு இல்லை. இந்த அட்டாக் இப்படி போகுது. அடிப்படையிலங்க எனக்கு இந்த மறைந்த தலைவர்களோட ஆட்சியை கொண்டு வருவோம்னு சொல்றதுல நம்பிக்கை கிடையாதுங்க. காமராஜர் ஆட்சியை கொண்டு வர முடியுமா? ஜவஹர்லால் நேரு ஆட்சியை கொண்டு வர முடியுமா? கலைஞர் ஆட்சியவே கொண்டு வர முடியாதுங்க. அந்தந்த காலகட்டம் வேற, அந்த தலைவர்களோட பார்வை வேற. எம்ஜிஆர் ஆட்சியை எப்படி இப்போ கொண்டு வர முடியும்? ஜெயலலிதா ஆட்சியும் கொண்டு வர முடியாது. இப்போ நீங்க யாரோட ஆட்சியை கொண்டு வரலாம்னா, யாரும் நடப்புல தலைவராக இருக்காங்களோ அவங்க ஆட்சியை தான் கொண்டு வர முடியும். பழைய கதையை பேசி புண்ணியமே இல்லை. பழைய தலைவர்கள் நம்ம மதிப்போம், அவங்களோட சாதனைகளை போற்றுவோம், அவ்வளவுதான். வாக்கரசியல் அது எதிரொலிக்கிறதே இல்லைங்கிறதா என்னோட பார்வை. ஒன்று. இரண்டாவது, கூட்டணி யுகம் வந்துருச்சு, அதை தாண்டி கிடையாது. ஜெயலலிதா எடுத்த ஒரே ஒரு முயற்சியை தவிர. அப்போ இவங்கெல்லாம் உண்மையிலே எந்த கூட்டணிக்கு போக போறாங்கிறதான் கேள்வி. விஜய் மாதிரியானவர்கள் அரசியல் ரீதியாக அவங்களுக்கு அனுபவம் இல்லைங்கிறதுனால எனக்கு நம்பகத்தன்மையும் இருக்கிறதா எனக்கு தெரியல. கடைசி நேரத்தில் எல்லாரையும் அட்மிட் பண்ணிக்கிறது வேணாம் அப்படின்னு அவர் முடிவு எடுத்தாருன்னா சைலண்ட் மோடுக்கு போயிடுவார். அவரை நீங்க கான்டாக்டே பண்ண முடியாது. அப்போ ஓபிஎஸ் எனக்கு விஜய் அணியில் இடம் கிடைக்கும் 10 சீட்டு, டாக்டர் ராமதாஸ் எனக்கு விஜய் அணியில் இடம் கிடைக்கும் 25 சீட்டுன்னு கணக்கெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. நடக்குமான்னு தெரியாது. அதே சசிகலாவுக்கும் அந்த கணக்கு இருக்கும். இப்போ இதை நம்ம உண்மையிலே அதிமுக இதனால பாதிப்பு ஏற்படுமா ஏற்படாதான்னு பார்க்க வேண்டிய தருணம் இன்னைக்கு இல்லை. அது தேர்தல் அறிவிப்பானை வர்ற வரைக்கும் நம்ம பார்க்கணும். சரி சார், இப்போ பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த கட்டமும் ரொம்ப இன்னும் நிறைய திருப்பங்கள்லாம் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பேசுவோம் சார் தொடர்ந்து. நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு. அன்பை கொடுங்கள், ஆடை கொடுங்கள், ரமலான் பெருநாள். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.